மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விசிகாவோட தொண்டர்களோட வழியை தாவேக்க தொண்டனா எனக்கு புரியுது. நான் இந்த வழியை இந்த வீடியோவில் கடத்தணும்னு நினைக்கிறேன். இது ஒரு அரசியலுக்காண்டி பேசுகிற பதிவு கிடையாது. திருமானன் தன்னுடைய வழியை கடத்த ஆரம்பிச்சிருக்காரு. வேதனை வேதனை வேதனைன்னு சொல்லி அவருடைய ஃபேஸ்புக் லைவ்லையும் பேசியிருக்காரு, செய்தியாளர் சந்திப்புலையும் பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தா விசிகாவோட தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிருப்திக்கு போயிட்டாங்க. திருமானனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது, திருமானனை முதுகில் குத்திட்டாங்க, திருமானனை அரசியலுக்காண்டி சரியாக அந்த திமுக பயன்படுத்திட்டு தேவைப்படும் போது இப்போ கலட்டி விடுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இவ்வளோ காலம் நம்பியிருந்தார் திமுக தனக்கு எல்லாம் செய்யணும். இந்த வாட்டி திமுக அவரை ஏமாத்துறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் தலைவரை இப்படி நாங்கள் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லி எக்ஸ் வலைதள பக்கத்தில் விசிகாவோட தோழர்கள் தோழிகள் நிறைய எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தாவேக்கா தொண்டனா இதை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருமானன் பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியும். இருந்தாலும் திருமானனோட தற்போதைய நிலை தாவேக்கா தொண்டனா எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி ஒரு விசிகாவோட தொண்டர்கள்ட்ட உரையாடணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோட நோக்கம். ஏன் விசிகா காரங்கள்ட்ட நான் உரையாடணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய விசிகா காரங்க இந்த வாட்டி திமுகக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. எங்களுடைய ஓட்டு தாவேக்காக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இந்த விசிகா தொண்டர்கள் நிறைய பேருக்கு இந்த செய்தியை போய் சேரணும். திருமானனோட வழியை தாவேக்கா தொண்டனா நான் கடத்துறேன் இந்த வீடியோவில் அப்படிங்கிறதா இந்த வீடியோட எண்ண ஓட்டம். ஒன்பே ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது திருமானன் கூட்டணி தர்மத்துக்காண்டி எப்போதுமே அமைதியாக இருந்து கடைசி நேரத்தில் நம்ம தொகுதிகளை கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தார். ஆனால் தேமுதிக அப்படிங்கிற கட்சியை பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களுக்கு பயந்து தேமுதிக உள்ளே கொண்டு வந்து விசிகாவோட தொகுதி, கம்யூனிஸ்டோட தொகுதி அப்படிங்கிற அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியோட தொகுதியை குறைச்சி தேமுதிகவுக்கு தொகுதி கொடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் திமுக இயங்கும் போது திருமானனால் ஏற்றுக்க முடியல. காங்கிரஸ் கட்சி உங்களை வச்சு வேறம் பேசி இந்த தொகுதி வாங்கிட்டு போயிட்டாங்க, 28 சீட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ்யசபா சீட்டு. கம்யூனிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கம்யூனிஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மதிமுகவில் வைகோ அவர்கள், அது மக்கள்லாம் அவர் மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா முதலமைச்சருக்கு அவர் அதாவது முன்னாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய அவர் பேர் என்ன, கருணாநிதி அவர்கள், அவருக்கு பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணி கொடுத்துருவாராம். அந்த சத்தியத்தை இப்போ கடைபிடிக்கிறாராம். மக்களை பற்றி அவர் கவலைப்படலையாம். இந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் திருமானம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம அதிகாரத்தில் இருக்கோம், மாறி மாறி போனோம்னா மரியாதை கிடையாது, ஒரே கூட்டணியில் அதிகாரத்தை நோக்கி பயணிப்போம், இருக்கிறது 2 சீட்டு 3 சீட்டு மூலமாக தன் பின்னாடி இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் கொள்கை பிடிப்போட ஒரு கட்சியில் பயணிக்க ஆரம்பிச்சாரு. அந்த கொள்கை பிடிப்போட இந்த கூட்டணியில் அவர் பயணிக்கும் போது அவருக்கு 7 சீட்டு தான் தருவேன் அப்படிங்கிற முடிவுக்கு திமுக வரும்போது தான் ஃபேஸ்புக் லைவ் மட்டும் இல்லாமல் தனக்கு பின்னாடி வந்த நிறைய பேருக்கு ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியல, தன் கை அருந்து போகிற நிலைமையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திருமானம் வந்ததுனால தான் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவர் புலம்புனதை பார்க்கும்போது விசிகா காரங்க யாராலையுமே ஏற்றுக்க முடியல. தாவேக்கா தொண்டனா எனக்கே வருத்தமாக இருக்குது. எப்படிப்பட்ட மனுஷன், அந்த மனுஷன் அப்படி புலம்ப விட்டீங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. அதாவது தாவேக்காக்கு பயந்து திமுக தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல திருமானனோட தொகுதியை குறைக்கிறது எந்த மாதிரி ஒரு சமூக நீதி அரசியல் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான முதல் கேள்வி. இப்ப ரெண்டாவது, திருமானம் பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் மையப்படுத்தி தான் அவர் ரொம்ப தீவிரமாக அரசியல் பண்ணுவார். அவர் என்ன பொறுத்தவரையும் ஒரு பொது தலைவர் தான். தலித் மக்கள் நலனில் அதிக அக்கறை கொண்ட தலைவராக அவர் அறியப்படுறார். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தலித் மக்களோட பிரச்சனை வரும்போது திருமானம் போராடாம அமைதியாக இருந்தார். அப்படிப்பட்ட திருமானனுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக 7 தொகுதி அப்படிங்கிறத சும்மா வச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிச்சை போடுற மாதிரி ஒரு 7 தொகுதியை திமுக போட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன் இந்த வார்த்தையை நான் ரொம்ப கடுமையாக பயன்படுத்துறேன்னா, அந்த மனுஷனுக்கு 10 தொகுதியாவது கொடுத்துருக்கணும். 10 தொகுதி கூட கொடுக்காம போன வாட்டி பாஜகவை காரணம் காட்டி 6 தொகுதியில் முடிச்சாங்க. இந்த வாட்டி தாவேக்காவை காரணம் காட்டி 7 தொகுதியில் முடிக்கிறாங்க. அடுத்த வாட்டி வேற ஏதோ ஒரு காரணம் காட்டி ஏதோ ஒரு தொகுதியில் முடிப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் திருமானனுக்கு அவருக்கு ஊரிய தொகுதியை கொடுக்காம இது வந்துடும், அது வந்துடும், இது நடக்கும், அது நடக்கும் சொல்லி ஏகப்பட்ட காரணங்களை சொல்லி திருமானனுக்கு வழங்க வேண்டிய தொகுதியை கொடுக்காம திமுக இந்த மாதிரி தள்ளி போடும் போது தான் இவ்வளவு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இது மட்டும் இல்லாம தலித் மக்களோட பிரச்சனை வரும்போது திருமானம் போய் ஆறுதல் தெரிவிக்கிற இடத்துல தான் இருக்காரு, போராடக்கூடிய இடத்துல இல்ல. ஜாரிவாரி கணக்கெடுப்பு போராடல. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா பாத்தீங்கன்னா ஜாதி ஆவண கொலைக்கு தடுப்பு சட்டம் கேட்டு திருமானம் போராடல. இப்ப தூத்துக்குடியில ஒரு மாணவி இறந்து போன விஷயத்துக்கு திருமானம் போராடல. சட்ட ஒழுங்கு சந்திச்சு இருக்குது, திருமானம் போராடல. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு திருமானம் போராடல. தலித் மக்களோட பிரச்சனைக்கும் திருமானம் போராடல. வேங்க வயல் இப்போ வரைக்கும் நாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. நான் மற்ற பிரச்சனைக்கெல்லாம் உங்களை போராட சொல்லல. மக்கள் பிரச்சனை, விலைவாசி உயர்வு,
சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கு, பொறுப்பு டிஜிபி வச்சு நியமனம் பண்றாங்க, இந்த வரி உயர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் திமுக ஆட்சியில் இருக்கு. அதுக்கெல்லாம் திருமாவளவன் போராட வேணாம். உங்களை நம்பி இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி திருமாவளவன் போராடாம இருந்தாரு. அப்படிப்பட்ட திருமாவளவனுக்கு 7 சீட்டு தான் கொடுப்பேன், உனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கூட கிடையாது அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவுக்கு திமுக வரும்போது, அதாவது விசிக தொண்டர்களால் ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இதையும் கடந்து நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த கூட்டணி தர்மத்துக்காண்டி தலைவர் விஜய் அவர்களை திருமாவளவன் விமர்சனம் பண்ணார். ஏன்னா திருமாவளவன் கொள்கைக்கும் விஜய் அண்ணாவோட கொள்கைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டு பேருமே மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படிங்கிற விஷயத்தில் திருமாவளவன் ரொம்ப தீவிரமா இருப்பாப்ல. அதே கொள்கையில தான் தாவேக்காவும் இருக்கு. அதாவது விஜய் அண்ணாவோட ஒரே மேடையில் நம்ம நின்னோம்னா தேவையில்லாத அந்த கூட்டணி கணக்குகள் வரும்னு சொல்லி அம்பேத்கர் அவர்களோட புத்தக வெளியீட்டு விழாவில் கூட திருமாவளவன் பங்கேற்காம இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மேடையிலையும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திமுக கொடுத்த அசைன்மெண்டா இருக்கக்கூடிய தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை தாக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல திருமாவளவன் ரொம்ப தீவிரமா அரசியல் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதாவது எனக்கு வந்து விஜய் அண்ணாவை அடிக்கணும், என்னுடைய கூட்டணி தர்மத்துக்காண்டி அதை நான் செய்யறேன்னு சொல்லி திருமாவளவன் செஞ்சாரு. மற்றபடி தனிப்பட்ட முறையில் விஜய் அண்ணா மேல திருமாவளவனுக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. இந்த கூட்டணி அதனால திருமாவளவன் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. கொள்கை ரீதியா எந்த முரண்பாடும் அவர் கிடையாது. இப்ப சமீபத்தில் கூட நண்பர் விஜய் தான் சொல்லியிருப்பாரு, பாஜக கூட போயிடாதையா நண்பர் விஜய் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை திருமாவளவன் பண்ணாலும் திருமாவளவன் கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டையும் திருமாவளவன் அவரால் முடிஞ்ச அளவு சரியா செஞ்சாலும் அப்படிப்பட்ட திருமாவை தேவைப்படும் போது பயன்படுத்திட்டு எலெக்ஷன் அப்ப 7 தொகுதி வச்சுக்கையா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திமுக தள்ளும் போது விசிக தொண்டர்களால் இதை ஏத்துக்க முடியல அப்படிங்கிறதா நான் சொல்ல வர்ற மூணாவது மிக முக்கியமான விஷயம். ஆனா திருமாவளவன் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான அரசியல் மட்டும்தான் அந்த மண்ணில் தொடர்ச்சியா பண்ணாங்க. அவருடைய போராட்டம், அவருடைய செயல்பாடுலாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக சின்ன ஒரு விஷயம் வந்தாலும் திருமாவளவன் விட மாட்டாரு. கொள்கை சமரசம் அப்படிங்கிற விஷயத்தை திருமாவளவன் பண்ணவே மாட்டாரு. அந்த மாதிரி திமுக எதிராக அவருக்கு அரசியல் பண்ணவும் தெரியும். இப்ப சமீபத்தில் ஈரானோட பிரச்சனை வந்ததா இருக்கட்டும், நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவோட வரி விதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் திருமாவளவன் விடவே மாட்டாரு. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல தலித் தலைவர்கள் எல்லாருமே பாஜகவோட இருக்கும்போது இந்த அதிகார வர்க்கம் மத ரீதியான அணுகுமுறையில் மக்களை சந்திக்குது, இந்த அதிகார வர்க்கத்தோடு ஒருபோதும் சமரசம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒரு தலித் லீடர் நிற்கிறார்னா அது திருமாவளவன் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா பாஜக எதிராக திருமாவளவன் அரசியல் பண்ணாது, திமுக கூட தமிழ்நாட்டில் பண்ணல அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஏன்னா பாஜகவை இப்போ நம்ம ஹைலைட் பண்ணோம்னா தாவேக்காவை பொறுத்தவரையும் இப்போ 2026 தேர்தல் பாஜக எதிர்ப்பு தேர்தலாக இருந்தால் திமுக அது சாதகமாக அமைஞ்சிரும். திமுகவோட தப்பு வெளியே தரணும்னா திமுகவோட நிர்வாக தவறை ஹைலைட் பண்ணணும் தான் முதல்ல மரத்தோட கிளையை வெட்டுவோம், திமுக அப்படிங்கிற கிளையை வெட்டுவோம், அதுக்கப்புறம் மரத்தை நோக்கி போவோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் தாவேக்கா யூகமா பாஜகவை இப்போ தொடாம இருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் பாஜகவை தாவேக்கா எந்த அடி அடிக்குது அப்படிங்கிறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இந்த மாதிரி திமுக எதிராக திருமாவளவனால மிக தீவிரமா இந்த 5 வருஷத்துல அரசியல் பண்ணியிருக்க முடியும். ஆனாலும் கூட்டணியில் இருக்கும், கொள்கையில் இருக்கும், சமரசம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல மக்களை மறந்துட்டாரு, தலித் மக்களை மறந்துட்டாரு. தன்னுடைய எதிர்ப்பு அரசியல், தன்னுடைய வீரியமான பேச்சு, தன்னுடைய ஆவேசமான பேச்சு, தன்னுடைய கருத்தியலான பேச்சு அப்படிங்கிறதெல்லாம் கடந்த 5 வருஷத்துல திருமாவளவன் எதுவுமே பேசல. இளைய சமுதாயமா நாங்க அத்தனை பேர் இருக்கோம்ல, எங்க அத்தனை பேருக்கும் திருமாவளவன் ஒரு வெறுப்பா மாறிட்டார் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஏன்னா தேவையில்லாம தலைவர் விஜய் அவர்களை ஒரு அரசியல் அஜெண்டாக்காண்டி அவர் விமர்சிக்கும் போது எதுக்கு இவர் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காரு, இவரை நாங்க முதல் தடவை பார்க்கும்போது திருமாவளவன் என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற கோபம் தான் எங்களுக்கு வரும். ஆனா அதே நேரம் கொள்கை சமரசம் பண்ணிக்காம தாவேக்காவை நோக்கி திருமாவளவன் வந்திருந்தார்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள்ட்ட பாஜக எதிர்ப்பு அரசியலை திருமாவளவன் மிக தெளிவா வச்சிருக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சமூக நீதி அரசியல் காலத்தில் ஒரு தலைவர் ஒரு நடிகரா வந்து இவ்வளவு முக்கியமான அரசியல் அவர் முன்னெடுக்கும் போது இந்த அரசியலுக்கு திருமாவளவன் பக்கபலமா வந்திருந்தார்னா தலித் மக்களோட பிரச்சனைக்கும் திருமாவளவன் குரல் கொடுத்திருக்க முடியும், மக்கள் பிரச்சனைக்கு திருமாவளவன் போராடி இருக்க முடியும். இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு தாவேக்கா கூட்டணியில் திருமாவளவன் இந்நேரம் இருந்திருந்தார்னா எவ்வளவு தூரம் மக்களோட அன்பையும் மக்களோட அந்த மிக முக்கியமான பழைய திரும்பிட்டாரியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுமா, அந்த கான்செப்டை நோக்கி திருமாவளவனை மறுபடியும் பார்த்துருக்கலாம். இது எதுவுமே பண்ணாம திருமாவளவன் ரொம்ப அமைதியா இருந்ததுனால திமுக ரொம்ப அழகா திருமாவளவனை கவனிக்குதியா. காங்கிரஸ் வந்து கூட்டணியை உறுதி பண்ணும்போது கூட நான் இந்த மாதிரி வருத்தப்பட்டு எந்த பதிவும் போடல, கம்யூனிஸ்ட் உதவி பண்ணும்போது கூட நான் வருத்தப்பட்டு எந்த பதிவும் போடல. ஆனா திருமாவளவனுக்கு இந்த விஷயம் நடக்கும்போது தாவேக்காரனா எனக்கு வலிக்குது. ஏன்னா என்னுடைய கொள்கை கோட்பாடும் திருமாவளவனோட கொள்கை கோட்பாடும் எங்க தலைவர் திருமாவளவன் மேல
வச்சிருக்கக்கூடிய மரியாதையும் உறுதுளியும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்காண்டி கிடையாது, முழுக்க முழுக்க அவர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொள்கை பற்றுக்காண்டி தான் இவ்வளோ பெரிய மரியாதை எங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வெளியில இருக்கோம், எங்களை திட்டுறாரு, அப்படி இருந்தும் நாங்கள் அவருக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கூட்டணி தர்மத்துக்காண்டி இவ்வளவு தூரம் பக்கபலமா இருந்த தலைவரை திமுக தேமுதிகவை மையப்படுத்தி விசிகாவுக்கு தொகுதி குறைக்கும் போது ஒரு விசிகா தொண்டனால இந்த விஷயத்தை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறதான் எனக்கு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. அப்ப விசிகா தொண்டர்கள் கூட்டணி தர்மத்தை தாண்டி ஓட்டு போடுவாங்கன்னா கூட்டணி தர்மத்தை திமுகவை மதிக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் கூட்டணி. தர்மங்கிறது ரெண்டு பேருக்குமான தர்மம் தான் இருக்க முடியும். அது என்ன விசிகா காரன் மட்டும் தர்மத்தை மதிக்கணும், திமுக காரன் தர்மத்தை மதிக்க மாட்டானா, அந்த தர்மம் எப்படிப்பட்ட தர்மம் அப்படிங்கிற கொஸ்டின் ஒவ்வொரு விசிகா தொண்டன் மனசுல வந்துருச்சு. ஸோ அவங்க தயாராகிட்டாங்க. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள், உண்மையான கம்யூனிஸ்டுகள், உண்மையான மிக முக்கியமான மதிமுகவை பழைய பார்த்தார்ல வைகோவை பார்த்தாங்கல்ல அந்த டீம், இந்த விசிகால இருக்கக்கூடிய உண்மையான திருமாவர்களால் அரசியல் கற்றுக்கிட்ட விசுவாசிகள், இவங்க அத்தனை பேரோட வாக்கு இந்த வாட்டி திமுகவுக்கு கிடையாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. விசிகா மட்டும் கிடையாதுங்க, தேமுதிக விஜயகாந்த் அவர்களை நேசிச்சவங்க கண்டிப்பா திமுகவுக்கு வாக்கு போட மாட்டாங்க. இந்த மாதிரி திமுக தலைவர்களாக வச்சு ஒரு கூட்டணி அஜெண்டா செட் பண்ணாலும் அது பொருந்தா கூட்டணியா மாறிச்சுங்கிறத நம்ம தொடர்ச்சியா சொல்றது காரணம், தொண்டர்கள் இந்த தலைவரோட கூட்டணியை ஏத்துக்கல. விசிகா தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் இந்த 7 சீட்டுக்கு சமரசம் ஆனார்னா விசிகா காரன் ஒருத்தன் கூட திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதை சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் என் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தத்தில் நான் சில வார்த்தைகள் எதுவும் பதிவு செஞ்சிருக்கலாம். அந்த வார்த்தைகள் எதுவும் பதிவு செஞ்சிருந்தால் அது முழுக்க முழுக்க திருமாவளவன் மேலே இருக்கக்கூடிய வருத்தமே தவிர, அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு காரணமாக வெளிப்பட்ட வார்த்தையை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக தாவேக்காக்கு ஆதரவாக ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.